அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் அன்பன் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன். ஜோதிடத்தில் ஒரு ஜாதகம், வலுவான ஜாதகம், வலுவில்லாத ஜாதகம் அப்படின்னு தரம் பிரிக்கிறோம். இந்த வலுவில்லாத ஜாதகம் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகரை வாழ்நாள் முழுவதும் போராட வைக்குது. தொட்டதெல்லாம் தொடங்குதுன்னு சொல்கிறாங்கல்ல சில பேருக்கு. மண்ணை தொட்டாலும் பொண்ணாகுது அப்படிங்கிறாங்க. அவனுக்கு என்னையா, அவன் எங்கே போனாலும் அவனுக்கு அதிர்ஷ்டம் பின்னாடியே வருதுயா அப்படின்லாம் சில பேர் நம்ம சொல்ல பார்த்துருக்கோம். அதெல்லாம் எப்படி? நான் இவ்வளோ மெனக்கிறேன், என் வாழ்க்கையில் எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்லையே, நான் இப்படியே இருக்கேனே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய மனிதர்களையும் நாம் சந்திக்கிறோம். பாருங்கள், வாழ்க்கை அனுபவத்தில் உங்களுக்கே தெரியும். ஒரு அரசாங்க ஒரு அலுவலகத்துக்கு போகிறீங்க, ஒரு விஷயமா போகிறீங்க, உங்களை 10 வாட்டி அலைய விடுறாங்க. இதே பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் போகிறாரு, போனவுடனே அவருக்கு எல்லாம் நடந்துருது. எப்படிங்க அது? நானும் அவரும் பக்கத்து வீடு தான். ஆனால் அந்த ஒரு வேலைக்காக 2 பேரும் ஒரே நேரத்தில் போகிறோம். அவருக்கு முடியுது, எனக்கு முடிய மாட்டேங்குது. என்னுடைய சொந்த அனுபவம் ஒன்று இருக்குது. இந்த 70-80 காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. இந்த ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு நானும் என்னுடைய நண்பனும் போகிறோம். என் நண்பனுக்கு கையெழுத்து ஆகுது, எனக்கு ஆகலை. ஏன் இப்படி? இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஒருத்தருக்கு நடக்குது, ஒருத்தருக்கு நடக்காது. இப்போ வாழ்க்கையில் சில ஜாதகங்கள் கர்ம ஜாதகங்கள் சொல்லப்படுது. இது பூர்வ ஜென்ம கர்மாவை கழிக்கிறதுக்காக பிறக்கிற ஜாதகங்கள். சில ஜாதகங்கள் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் பண்ண ஜாதகங்கள். அதை நம்ம கட்டத்தை பார்க்கும் போதே சொல்லிடலாம், இது கர்ம ஜாதகம், இது புண்ணிய ஜாதகம் அப்படிங்கிறது கட்டத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஒன்றும் பெரிய கம்ப சித்திரம் இல்லைங்க. இந்த கட்டத்தில் 10ஆம் இடத்துல சனி, கர்மஸ்தானத்திலே கர்மகாரகன் போய் இருக்கார். 10ஆம் இடத்துல சனி உள்ளவங்க வாழ்க்கையெல்லாம் பாருங்க, கூடிய மட்டும் ஏற்ற தாழ்வுகள், ஏற்ற இறக்கங்கள். ஒரு நேரம் நல்லா இருக்கு, ஒரு நேரம் டல்லா இருக்கு. அப்போ 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம், 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். நீங்கள் 5ஆம் இடத்தை பார்த்தாலே போதும். ஃபஸ்ட்டு 5 பாருங்க. ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலேருந்து எண்ணிக்கிட்டு வாங்க, 1 2 3 4 5. இந்த 5ஆவது கட்டத்தில் என்ன இருக்குன்னு பாருங்க, அதுதான் உங்களுக்கு அத்தனையும் சொல்லிடும். வேறு ஒன்றும் பெரிய கம்ப சித்திரம் இல்லை. ஜாதகத்தை எடுத்த உடனே அந்த ஜாதகத்தில் லக்னத்தை பாருங்க, லக்னாதிபதி எப்படி இருக்காருன்னு பாருங்க. உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மெத்தடில் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை எடுங்க. நீங்கள் உதாரணத்துக்கு மேச லக்கணம் சொல்லுங்கள். இப்போ மேச லக்கணத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய், அவர் எப்படி இருக்காரு பாருங்க. கடகத்தில் போய் நீசமாக இருக்காரா, இல்லை மகரத்தில் உச்சமாக இருக்காரா, இல்லை மேசத்தில் ஆட்சியாக இருக்காரா, விருச்சிகத்தில் ஆட்சியாக இருக்காரா? இப்படி செவ்வாயோட பலம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அடுத்த கட்டமாக நேராக 5ஆம் இடத்துக்கு வந்துருங்க. மேசத்துக்கு 5ஆம் வீடு சூரியனோட சிம்ம வீடு. ஸோ அந்த 5ஆம் வீட்டில் ஒரு ராகு அல்லது கேது அல்லது சனி இந்த 5ஆம் வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுங்க. அப்போ நமக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் குறைவு. இது கர்மத்தை கழிக்க வந்த ஜாதகம். 5ஆம் இடம் கெட்டு போனாலே ராகு கேது சனி சேர்க்கை, இல்லை 5 குடையவனோட சூரியனோட ராகு கேது சனி சேர்க்கை அப்படின்னாலே நமக்கு பூர்வ புண்ணியம் கொஞ்சம் வீக்கு. நம்ம ஒரு வேலைக்கு 2 வேலையை செய்யணும்.
பல முறை முயற்சி பண்ணி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும். பூர்வ புண்ணியம் கம்மியாக இருந்தால் எடுத்தோட எல்லாமே இலகுவாக வந்து நமக்கு கிடைச்சிடாது. ஸோ முயற்சி முயற்சி முயற்சி, அப்படி முயற்சி பண்ணி நம்ம ஜெயிக்க வேண்டிய ஜாதகம்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இல்லைங்க எனக்கு அந்த கிரகம் உச்சமாக இருக்குது, இந்த கிரகம் ஆட்சியாக இருக்குது, அப்படி இப்படி 5 டோட்டலாக 5 தான் பேசும். ஃபஸ்ட்டு 5ஆம் இடத்தை பாருங்க, அங்கே போனஸா மைனஸா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த 5ஆம் இடம். அது வலுவாக இருந்தால் நீங்கள் தைரியமாக விளையாடலாம். இல்லை 5 வலு குறைவாக இருக்குது, 5 குறைய வலு குறைவாக இருக்காரு, 5ஆம் இடம் பாவப்பட்டு நிற்குது அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் சுதாரிச்சுக்கணும். இளமையிலே அலட்சிய போக்கு இருக்கக்கூடாது, எந்த ஒரு விஷயத்துல அலட்சியமாக இருக்கக்கூடாது. அப்போ கூடுதல் கவனம், கூடுதல் உழைப்பு, கூடுதல் எச்சரிக்கை, இதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை நம்ம ஏற்படுத்திக்கணும் நம்ம வாழ்க்கையில். இது உங்களுடைய விழிப்புணர்வுக்காக சொல்லக்கூடிய கருத்து, பயமுறுத்துறதுக்காக சொல்ல நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். என்னிடம் வருகின்ற என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கும் நம்பிக்கையும் தைரியம் கொடுத்து தான் அனுப்புறது. பலகீனமான ஜாதகமாக இருந்தாலும் சில நம்பிக்கைகளை கொடுக்கிறது, அதுதான் ஒரு ஜோதிடருடைய கடமை. ஸோ அதுபோல் உங்கள் ஜாதகத்தினுடைய வலிமையை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஜெயிக்கணும். ஏன்னா கமெண்ட்ஸில் சில பேர் கேட்குறாங்க நண்பர்கள், சும்மா ஒரு வரியில் எனக்கு இந்த கிரகம் அங்கே இருக்குது, இந்த கிரகம் இங்கே இருக்குது, இதுக்கு என்ன பலன் அப்படின்னு அதெல்லாம் சொல்ல முடியாது. முழுமையாக பார்த்து ஒரு ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து தான் பதில் சொல்ல முடியும். தயவுசெய்து அந்த மாதிரி கேள்விகளை நண்பர்கள் தவிர்க்கணும். ஜாதகம் பார்க்கணும், முழு ஜாதகத்தை அனுப்புங்க, பார்த்துருவோம். எளிமையான கட்டணம். அதுபோல் 5ஆம் இடம் வீக்காக இருக்குங்க, நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் நீங்கள் 5ஆம் இடம் வீக்கு அப்படின்ட்டாலே ஏதாவது ஒரு சித்தர்களுடைய வழிபாடு நல்லா பண்ணுங்க. 5ஆம் இடம் தான் குலதெய்வத்தையும் சொல்கிறோம். இந்த 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் தான் பிரச்சனை பின்னாடியே ஓடியாரும். குலதெய்வத்தோட அனுக்கிரகமே குறைவாக இருக்கு. அப்போ இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தா சித்தர்கள் தான், ஒரு வழியே இல்லை. சித்தர்களுடைய வழிபாடு, குருநாதருடைய வழிபாடு, எந்த ஒரு குருநாதரும் கெட்டியாக பிடிச்சிக்கணும். அது எந்த குருநாதராக இருக்கட்டும், எந்த முனிவராக இருக்கட்டும், எந்த சித்தராக இருக்கட்டும், அவருடைய பாதத்தில் போய் சரணடைஞ்சிடணும். சரணாகதி, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் காலை பிடிச்சிக்கிட்டோம்னா, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், கண்டிப்பாக மகான்கள் நம்மை கைவிட மாட்டார்கள். நம்ம மன தூய்மையை பார்க்குறாங்க. மகான்களை பொறுத்த வரைக்கும் நம்ம மன தூய்மை எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. உண்மையானவனா, இவன் யோக்கியனா, இவனால் சமுதாயத்துக்கு நன்மை இருக்கா, இல்லை வேஷம் போடுறானா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். காசுக்காக வேஷம் போடுறான்னா அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. நீங்கள் யாரை வேணாலும் ஏமாற்றலாம், மகான்களை ஏமாற்ற முடியாது. உங்கள் உள் மனசை ஊடுருவி பார்ப்பாங்க. மகான்களை பொறுத்த வரைக்கும், சித்தர்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் மனசு தான், மனசு டு மனசு தான். வெளி வேஷத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் பட்டையை போடலாம், காவியை போடலாம், உத்ராட்சம் போடலாம். சித்தர்கள்ட்ட அதெல்லாம் எடுப்படாது. கரெக்டாக மனசை ஃபில்ட்ரு பண்ணி பார்த்துருவாங்க. சுத்தமான மனசை தான் அவங்க எதிர்பார்க்க. நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடு, அசைவம் சாப்பிடு, சைவம் சாப்பிடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அவங்களுக்கு. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். மனசு சுத்தமாக இருக்கா, மற்றவங்களுக்கு நன்மை நினைக்கிறியா, மற்றவங்களுக்கு கெடுதல் இல்லாமல் வாழ்றியா, போதும். ஜாதக பலம் இல்லைன்னா என்ன, சித்தர்களை பிடிச்சிக்கிங்க. சித்தர்கள் கண்டிப்பாக நம்ம கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவாங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தையே அப்படியே மாற்றிடுவாங்க. தோல்வின்னு கிடக்கிறவங்களெல்லாம், தோல்வியில் துவண்டு கிடக்கிறவங்களெல்லாம் நிமிர்ந்து உட்கார வைப்பாங்க. என்னுடைய சொந்த அனுபவம். சித்தர்களை நம்பினா கெட்டு போகவே மாட்டோம். சித்தர்கள் வழிபாடு, எந்த நேரமும் சித்தருடைய நாமாவளி சொல்கிறது மிக மிக அவசியம். சித்தருடைய நாமாவளியை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சும்மா பொழுதுபோக்கு அம்சங்களை போகாமல் இதுபோல் சித்தர்களோட நாமாவளி சொல்லியிருக்கலாம். ஒரு பஸ்ஸில் போகிறீங்களா, நாமாவளி சொல்லலாம். ட்ரெயினில் போகும்போது சொல்லிக்கலாம். இது மாதிரி நாமாவளி சொல்லுங்கள். சித்தருடைய பாதார விந்தங்களை இறுக்கமாக பிடிச்சிக்கிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க.
உங்கள் ஜாதகம் எவ்வளோ பலகீனமாக இருந்தாலும் சித்தர்கள் உங்களை காப்பாற்றுவாங்க. அது எந்த சித்தராக வேணா இருக்கட்டும், நம்பிக்கையோடு அவர்கிட்ட போங்க, சுத்தமான மனசோட போங்க, விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. வேற ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க சித்தர்கள். உங்கள் உண்மையையும் உங்களுடைய தூய்மையான மனசையும் அந்த அன்பான மனசையும், இந்த சமுதாயத்து மேலே இந்த உலகத்து மேலே உங்களுக்கு அன்பு இருக்கா, கருணை இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் அவங்களுக்கு நிரூபிச்சிருங்க. கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டாங்க. உங்கள் ஜாதகம் எவ்வளோ பலகீனமாக இருந்தாலும் சித்தர்கள் மனது வைத்தா ஒரு நொடியில் அவங்க வாழ்க்கையை மாற்றிடுவாங்க. அதுபோல் நீங்கள் எந்த சித்தரை வேணாலும் வணங்கிக்கலாம்னு சொல்லி மீண்டும் இது பற்றி தொடர்ந்து ஆய்வு செய்வோம்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.